accessing structure members. ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது? ப்ராசஸ் ஆஃப் யூசிங் த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் பை இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸோ ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம் அந்த ரைட் கர்லி பிரேஸ் பக்கத்துல. அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி அது கூட ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம், தென் ஒரு டாட் ஆப்ரேட்டர், தென் ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருக்கிற அந்த மெம்பரோட நேம், தென் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சரோட மெம்பரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்றத எப்படி சி ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணும்போது வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி குளோபலாவே டிக்ளேர் பண்ணிடணும். அப்போனா தான் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்க வேணாலும் யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்ட்ரக்சரை மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்ட்ங்கிறது கீவேர்ட், தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எழுதியிருக்கேன். அப்போ ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மெம்பர்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து இங்க கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். தென் அந்த ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சருக்கு வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கலாம். நான் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். அதனால கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸ்ட்ரக்சரை முடிக்கிற இடத்துல கண்டிப்பா செமிகோலன் யூஸ் பண்ணி தான் முடிக்கணும். இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துட்டு 4 தடவை பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. ஸ்கேன்எஃப்ல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வேரியபிள் நேம் கொடுப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து எப்படி கொடுக்கணும்னா அந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அப்போ ஸ்ட்ரக்சருக்குன்னு கொடுத்தா அந்த வேரியபிள் நேம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2ன்னு வச்சிருந்தேன். இங்கே ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற வேரியபிள் நேமை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருக்கிற அந்த மெம்பர் நேம் கொடுக்கணும். நான் இப்போ நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நேம் அப்படிங்கிற மெம்பரை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் 1 தென் டாட் வச்சுட்டு அந்த மெம்பரோட நேம் கொடுக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம், ஸ்டூடெண்ட் 1 டாட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் 1 டாட் கிரேட், ஸ்டூடெண்ட் 1 டாட் டோட்டல். இப்படிதான் நம்ம ஸ்ட்ரக்சரோட மெம்பரை ஆக்சஸ் பண்ணணும்.